ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எல்லாருக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பி சண்டே எல்லாருக்குமே. இந்த நாள் எல்லாருக்கும் இனிய நாளாக அமையட்டும். வாங்க, இன்னைக்கு லைவாக வந்து பேசி உங்களோட வீடியோ ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் இப்போ மணி பார்த்தீங்கன்னா 9 மணி ஆகுது. நான் 7 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிட்டேன். சண்டே 7 மணிக்கு எப்போவுமே எந்திரிக்க மாட்டேன். 8 மணியாவது ஆகும். முகிலுக்கு ஸ்கூல் இருக்குல்ல, ஸோ அதனால் சீக்கிரமாகவே எந்திரிச்சாச்சு. ஸோ கடைன்னு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிவிட்டு 10 மணிக்கெலாம் அவனுக்கு ஸ்கூல் கிளப்பணும். ஸோ அதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒரு டே இன் மை லைஃப் விளாக் மாதிரி தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நல்ல வேலை நேற்றே இட்லி மாவு அரைச்சி வச்சுட்டேங்க. அவசரத்துக்கு இந்த இட்லி தோசை மாவு தான் நமக்கு உதவும். நல்லா மாவு பொங்கி வந்திருக்கு. காலையில் இந்த இட்லி மாவு நல்லா பொங்கி புளிச்சு வந்துச்சுனாலே அது பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உண்மையாகவே ஹவுஸ் ஒய்ஃப் எல்லோரும் இந்த சைடு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி போட்டிருக்கேன். இப்போ இட்லி வந்து நம்ம ஊற்றி வச்சுருவோம். அதுவும் நைட்டே பாத்திரத்தை விளக்காமல் தூங்கியாச்சு. ஸோ இப்போ காலையில் அது விளக்கவே 1 மணி நேரம் ஆகிடுச்சுங்க. நிறைய பாத்திரம் அதை விளக்கி முடிச்சுட்டு தான் சமைக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். இதில் இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, ஆதவுக்கு லீவு வந்துருச்சு. அதாவது லீவ் விட்டுட்டாங்க. எப்போன்னா ஆகஸ்ட் 5ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதி வரைக்கும் லீவு. ஸோ அதனால் ஆதவை வந்து ஸ்கூலில் அனுப்ப தேவையில்லை. ஸோ முகிலுக்கு மட்டும்தான். இப்போ சாட்டர்டே சண்டே மட்டும்தான் ஸ்கூல் இருக்கும். ஸோ மற்ற நாள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம். ஸோ அது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். இங்கே ப்ரூனேயில் வந்து எல்லா ஸ்கூல்களுக்குமே லீவாம். எனக்கே தெரியாது, இப்போ தான் தெரியும். ஸ்கூல்லேருந்து இன்ஃபார்ம் பண்ணோன்னே அப்புறம் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸும் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி லீவு இடையில வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பாடா, நமக்கு ஜாலி தானே, காலையில் சீக்கிரம் எந்திரிக்க தேவையில்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நைட்டே மாவில் உப்பு வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். அதனால் உப்பு எதுவுமே மிக்ஸ் பண்ண தேவையில்லை, அப்படியே எடுத்து ஊற்றிட வேண்டியதான். ஸோ நல்லா சாஃப்டாக வரும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ரவுண்ட் ரவுண்டாக வராமல் ஏதோ ஒரு டிசைனாக வருது. ஏன்னா கையில் ஃபோன் வச்சு வேறு வீடியோ எடுக்கிறேன்னா. ஓகே, மாவு நம்ம எடுக்கையிலே தெரியும் இட்லி எவ்வளோ சாஃப்டாக வரும்னு. நான் நல்லா நிறையா உளுந்தும் போட்டிருந்தேன். இது வந்து நார்மல் இட்லி மாவு, இட்லி அரிசி, அதுக்கப்புறம் உளுந்து மட்டும் போட்டது. எந்த மில்லட்டும் சேர்க்கலை இன்னைக்கு. ரொம்ப பெரிய பெரிய இட்லியாக ஊற்றுறேன்னு நினைக்கிறேன். 2 இட்லி சாப்பிட்டாலும் ஃபுல்லாகிடும் வயிறு. ஊற்றி வச்சுட்டு சட்னி அரைக்கணும். தேங்காய் சட்னி பண்ண போகிறேன். பாருங்க, பயங்கரமாக இருக்குது இட்லி. மூடி வச்சிடலாமா? மூடி வச்சிடலாம். இது வேகட்டும் நல்லா. அந்த சைடு வந்து தேங்காய் பாருங்கள் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெடியாக. ஸோ தேங்காய் சட்னி தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு தேங்காய் அரைச்சிட்டு வந்துடுவோம். ஃபஸ்ட்டு தேங்காய் மட்டும் போட்டு அரைச்சிடணும், அதுக்கப்புறம் தான் பொட்டுக்கடலை சேர்க்கணும். ஏன்னா மிக்ஸி வந்து இந்த பிளேடு இதாகிடுச்சு, ஒரு மாதிரி ஷார்ப் இல்லாமல் போயிடுச்சு. ஃபஸ்ட்டு தேங்காவை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அரைச்சா தான் நல்லா அரைக்கிது. எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு அரைச்சிடணும், வைங்க பாதி பாதியாக தேங்காய் அரையாமல் கிடைக்கும். ஸோ அதனால் அதை அரைச்சிருவோம். வாங்க, மிக்ஸி எடுக்க கண்டு தான் பொழப்பு ஓடுது. மாவு அரைக்க, சட்னி அரைக்க. தேங்காய் மட்டும் அரைச்சிட்டேன். அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை, மிளகாய், பூண்டு எல்லாம் போட்டு அரைப்போம். அப்போ தான் நைஸாக அரைக்கும். இப்போ இந்த தேங்காய் கூட பொட்டுக்கடலை, அதுக்கப்புறம் 2 மிளகாய் வந்து பட்டை மிளகாய் வந்து லைட்டாக கொஞ்சோண்டு ஆயில் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். அப்படி போட்டால் நல்லாயிருக்கும். எங்கள் அம்மா அப்படி தான் பண்ணுவாங்க. அந்த ஃப்ளேவராக இருக்கும். அந்த வறுத்து போடும்போது அதில் ஒரு மணம் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் இஞ்சி, அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை, இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிருவோம். சட்னி அரைச்சாச்சு. இப்போ இட்லி ஊற்றி வச்சோம்ல, எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். நல்லா சாஃப்டாக வந்திருக்கா, ஹார்டாக வந்திருக்கான்னு. வாங்க, பத்திலா எல்லா இட்லியும் ஜாயிண்ட் ஆகிடுச்சு. அப்படியே நல்லா வெந்துச்சுன்னு அர்த்தம். சாப்பிட்டா சுடுது.
எடுத்துருவோம். வந்துடுச்சு. சுடுதே. இதுக்கு ஒரு துணி போட்டிருப்பேன். இந்த பசங்க அதை எடுத்து போட்டாங்கன்னு நினைக்கிறேன். சுடுது சுடுது சுடுது. அப்பா, கீழே உள்ள இட்லி எப்படி இருக்கும் பார்த்தீங்களா? நம்ம ஊரில் இருந்துக்கிட்டு நம்ம ஊர் சாப்பாடு சாப்பிட்றது பெரிய விஷயமா இருக்காது. ஆனால் வெளிநாட்டில் இருந்துக்கிட்டு நம்ம ஊர் சாப்பாடு சாப்பிட்றது பெரிய ஒரு எமோஷன் மாதிரி இருக்கும். இட்லி, தோசை, சோறு, குழம்பு அதெல்லாம் சாப்பிடும்போது. ஸோ எனக்கு நம்ம ஊர் சாப்பாடு தான் ரொம்ப பிடிக்கும். எங்கே போனாலுமே நம்ம ஊர் சாப்பாடை விட்டே கொடுக்க முடியாத மாதிரி தான் இருக்கும். எனக்கு நம்ம ஊர் சாப்பாடு தான் டேஸ்ட்டாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ சட்னியை தாளிச்சிடலாங்க. கொஞ்சம் எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த பாத்திரத்தில் தான் இந்த 2 மிளகாயை போட்டு வறுத்தேன். அதனால் அதிலே கொஞ்சம் எண்ணெய் இருந்தது. அதில் கூட கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு தாளிச்சிட வேண்டியதான். 2 பட்டை மிளகா போட்டுக்கிறோம். உங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் என்ன? பிரேக்ஃபாஸ்ட் என்ன சமைச்சிங்க? லன்ச் என்ன சமைச்சிங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை தான் சட்னி ஃப்ளேவரு. கருவேப்பிலை பொரிஞ்சோன்னா அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் அந்த சட்னி இதை ஊற்றணும். சட்னியை மட்டும் கொதிக்கவே விட்டுறக்கூடாதுங்க. அந்த டேஸ்ட்டே மாறி இருக்கும். சட்னி ஊற்றிடுவோம். நமதான் மணக்குது. இன்றைக்கி வந்து முகிலுக்கு பிடிச்ச பிரேக்ஃபாஸ்ட்டு தான். ஏன்னா அவளுக்கு தேங்காய் சட்னினா ரொம்ப பிடிக்கும். இட்லி, தேங்காய் சட்னி அதிகமாக சின்ன பிள்ளையில் அதான் டெய்லி காலையில் அதான் ஊட்டுவேன். உப்பு போட்டுக்கலாம் ஃபைனலில். சட்னி ரெடி, இட்லி ரெடி. நீ முகிலை ரெடி பண்ணணும் ஸ்கூலுக்கு. எந்திரிச்சு உட்காந்துருக்காரு. குளிப்பாட்டிட்டு நீ கிளப்பாங்க. இட்லி ஆகிடுச்சுங்க. இட்லி எடுத்து வைப்போம். அதனால் ஸ்பூனில் தண்ணியை தொட்டுட்டு எடுத்தோம்னா பிஞ்சு போகாமல் வரும். ஓரங்கள்லாம் லைட்டாக ஒட்டத்தான் செய்யும். மெதுவாக ஈரம் வைக்கிறது. முழுங்க முழுங்க. சரி சாப்பிடு. ஸ்கூலுக்கு லேட் ஆச்சுல. விழுந்துடாதப்பா. அம்மாட்ட வா. சரி சரிப்பா. பேக் எங்க? பேக் எங்க? அது ஸ்கூல் போகலையா? இங்கே பாரு, அம்மா பாரு. அதுக்கு லீவு. இந்த மகிழ் பேக் இருந்தா. ஏன் என்னாச்சு? டேக் யுவர் பேக். என்னாச்சு மயிலுக்கு? ஃபர்ஸ்ட் நாளெல்லாம் அழுகாம போன. லேப்டாப் வச்சோம்னாலே போகாதுங்க. பாய் பாய். முகேல் பாய் சொல்ல அம்மாக்கு. பாய் பாய். ஃபஸ்ட்டு நாள் போகும்போது மட்டும் சிங்கம் ஒன்று புறப்பட்டதேன்னு போனேன். இப்போ வந்து பூனை மாதிரி பம்மிக்கிட்டு போகிற. வயசல்ல
லேப்டாப் பார்த்ததுனால ஒழுங்கா ஸ்கூல் தான் போகிறாங்க. லேப்டாப் கார்ட்டூன் பார்த்தானா டைவர்ட் ஆகிடுது. அப்படியே சாப்பிட்றாங்கல்ல. அதான் பாய் சொல்லு தம்பிக்கு. ஏன் பாய் சொல்லிட்டா. பாய் சொல்லு. பாய் பாய். ஸ்கூல் போயிட்டா முகில். சரி வா நம்ம சாப்பிடுவோம். வா அது மணியாச்சு சாப்பிடுவோம். சரி வா 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 போய் சாப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். பசிக்குது. ஆதவுக்கு ஆப்பிள் ஜூஸ் வேணுமாங்க. சரி ஒரு ஆப்பிள் எடுத்து போட்டு கொடுப்போன்னு எடுத்துட்ருக்கேன். ஆப்பிள் ஜூஸ் எப்படி போடுறது? பிளெண்டரில் போடணுமா? ஆப்பிள் ஜூஸ்க்கு பால் ஊற்றவாதோ ஈவன் ஆட் மில்க். பால் வேணாம். பால் ஊற்றா அது ரொம்ப க்ரீமியாக போயிடும். ஸோ கொஞ்சம் ப்ரௌன் சுகர் போட்டு அரைச்சிட்டு இது பண்ணோம்னா அது ஜூஸ் மாதிரி இருக்கும். பால் வேண்டாம். பால் ஊற்றினா நமக்கு ரொம்ப இதாகிடும். ஐஸ்கிரீம் மாதிரி ஆகிடும். அதனால சும்மா கட் பண்ணிட்டு அதோட சுகர் எடுத்துட்டு வா. ப்ரௌன் சுகர் எதே சேர்க்கக்கூடாது, கசந்துரும். ஸோ கியூப் கியூபாக கட் பண்ணிட்டு ஓகே வாஷ் பண்ணியா ஸ்ட்ராவை? கொஞ்சமாக ப்ரௌன் சுகர் போட்டுக்கோ. ரொம்ப வேண்டாம். ஆல்ரெடி ஆப்பிள் சுகர் இருக்கும். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடுமா? ஓகே அது ஆப்பிளை வந்து அப்படியே சாப்பிட்டாதான் சத்து. ஜூஸ் போட்டால் அதில் உள்ள நார் சத்து எல்லாமே போயிடும். இனிமே அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது. ஓகேவா? ஓகே இதில் ஃபில்ட்ரு பண்ணணும். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணணும்டா, இல்லைன்னா ஃபில்ட்ரு பண்ண முடியாது. பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. ஒரு ஆப்பிளுக்கு நல்லா ஃபில்ட்ரு பண்ணிட்டு குடிக்கலாம். தண்ணி ரொம்ப ஆட் பண்ணால் டேஸ்ட் போயிடும். ஒன் மோர். நல்லா இருக்குல்ல? இது டேஸ்ட் வந்து வேறு குட். ஒரு எப்படி வேறு வைக்கணுமா? இதை வைக்க முடியுமான்னு தெரியலையே. ஓகே that is the straw. ஓகே இந்தா டேஸ்ட் பார்த்து எப்படி சொல்லு. இங்கடா எப்படி இருக்கு? எப்படி இருக்காது? குட். ஓகே வேறு நான் இப்போ தான் காலையில் வந்து எல்லா பாத்திரத்தையும் விளக்கி கழுவி போட்டு திரும்ப பாத்திரம் சேர்ந்துருச்சு கழுவணும். 9 இட்லி தான் பண்ணேன். அதில் எல்லோரும் சாப்பிட்டு எனக்கு மிச்சம் 2 இருக்குது. ஆளுக்கு எல்லோரும் ஒரு 2 சாப்பிட்டாச்சு. போதும் காலையில் இருக்குது. சட்னி, இந்த சட்னி ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. செம்மையாக இருக்கும். நிறைய ஊற்றி சாப்பிட்ணும். அதில் போடுற கருவேப்பிலையும் இன்னும் சாப்பிட்டோன்னா நல்லாயிருக்கும். இதுதான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டு. சாப்பிட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.
நல்லா இருக்கு சட்னி, சூப்பராக இருக்குது. இந்த கருவேப்பிலையே நல்லா மென்று சாப்பிட்ணும், அப்போ தான் நமக்கு அரைச்ச முடியெல்லாம் அவ்வளோக்கா வராது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு சின்ன ஷார்ட் வீடியோ மாதிரி தான் எடுத்தேன். இதோட இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.